அத்தியாயம் 9. அது பழங்காலத்து சுற்றுக்கட்டு வீடு. நடுவில் நிலாமுற்றமோ அதை சுற்றி அறைகளோடையும் ஒரு பக்கத்துல இருந்து மேல் நோக்கி ஏறுற சுழல் படிகள் வழியா போனா மேல் தளத்துல 3 அறைகளுமா கட்டப்பட்டிருந்தது. முற்றத்துக்குள்ள மழையும் வெயிலும் தடையில்லாம உள்ள வர அனுமதிச்சு மற்ற பிராணிகளோ பறவைகளோ வர முடியாதபடி மேல கம்பி பின்னல்களால் அடைக்கப்பட்டிருந்தது. வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்ன கார் ஓடுற பாதையை ஒட்டி வலதுபுறத்துல ஒரு சின்ன தோட்டம் போடப்பட்டிருந்தது. அதுல பசும் புற்கள் பரவி கடந்தாலும் அது சீரா வெட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு வர்றது அதோட சரியான வளர்ச்சியில தெரிஞ்சுது. அந்த புற்களுக்கு நடுவில் 2 பேர் அமர்ந்து ஆடுற வகையில ஒரு வெண்ணிற ஊஞ்சல் கடந்தது. அதை கண்டதும் ஆவல் அதிகரிக்க ஓடியே போய் அதுல அமர்ந்துகிட்டவ கால்களை உந்தி முன்னும் பின்னும் ஆடத் தொடங்கினா. மலர்ந்த முகத்தோட அவளை நெருங்கிய கார்த்திகேயன் சைகையால அவளை நல்லா அமர சொல்லிட்டு ஆட்டிவிட தொடங்கினான். சிறு பிள்ளை போல அனுபவிச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தவளை ஆசையும் பெருமையுமா பார்த்தவன், இப்போ மேல இருந்து பாட்டி இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னா. அப்படியா, அவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்குமா? ஆடிக்கிட்டே அவ கேட்டா. இந்த ஊஞ்சலை இங்க அவங்க வச்சப்போ உனக்கு 12 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பதான் அவங்க கையில கிடைச்சிருந்த உன்னோட போட்டோவை வச்சுக்கிட்டு அந்த வயசுல ஓடி ஆடுற விளையாட்டு பிள்ளை போல துரு துருன்னு தெரிஞ்ச உன்னோட கண்களை கண்டு நீ இங்க வந்தா விளையாட ஏதுவா இந்த இடத்துல இதை வைக்க ஏற்பாடு செஞ்சாங்க. வேற யாரும் இதுல ஏறி அமர விடவே மாட்டாங்க, என்ன தவிர அப்படின்னு குரல் கனத்துட தொண்டையை செருமிக்கிட்டு மௌனமாகிட்டான். 5 வருஷத்துக்கு முன்ன நான் இங்க வந்திருந்தப்போ இதை பார்த்த ஞாபகம் இல்லையே, யோசனையோட கேட்டா சுஜிதா. அப்பவும் இது இங்க தான் இருந்தது. ஆனா இந்த ஓடும் பாதையை மறைச்சு சாமியானா போட்டிருந்ததால உனக்கு அது தெரிஞ்சிருக்காது அப்படின்னா அவன். ஆமா, அப்போ அவ எங்க வெளியே வந்து சுத்தி பார்த்தா. நீங்களும் இதுல அமர்ந்துக்கோங்க அப்படின்னபடி நடுவுல உட்கார்ந்துருந்தவ கொஞ்சம் தள்ளி ஒரு ஓரமா அமர்ந்துக்கிட்டா. தன்னை சமாளிச்சுக்கிட்ட அவனும் ஒரு பக்கத்துல அமர்ந்துக்கிட்டு கால்களால உந்தி ஆட்ட தொடங்கினான். அந்த வீட்டை மேற்பார்வையிட்டு நிர்வகிச்சுக்கிட்டு இருந்த ராஜாராம் வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்தப்போ இந்த காட்சியை கண்டு காரோடுற பாதையில இவங்களுக்கு நேரா வந்து நின்னவன் அங்கிருந்து குரல் கொடுத்தான். சார், இந்த பின்னணியில உங்க 2 பேரையும் பார்க்குறப்போ ரொம்ப அழகா இருக்கு சார், ஒரே ஒரு போட்டோ எடுக்கலாமா அப்படின்னு அனுமதி கேட்டான். தன் பக்கத்துல உட்கார்ந்திருந்தவளை திரும்பி பார்த்து அவளோட சம்மதம் நிறைஞ்ச புன்னகையால கிடைச்ச அனுமதியை கொண்டு இவன் அவனுக்கு சரின்னு தலையாட்டவும் அங்கிருந்து இவங்கள தன்னோட மொபைல்ல கிளிக்கினான். அவன் கையோட கார்த்திகேயனோட மொபைலுக்கு தான் எடுத்த போட்டோவை அனுப்பியும் வச்சான். அதை திறந்து பார்த்த கார்த்திகேயன் புன்னகையோட அவகிட்ட காட்டினான். வாவ், இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு. கரும் பச்சை பின்னணியில வரிசையா பூத்திருக்கிற செவ்வரளி பூக்களும் வெண் நந்தியாவட்டை பூக்கள் ஒரு புறத்திலுமா ரொம்ப அழகா இருக்கு இல்லையா அப்படின்னா. ஆமா, அந்த பூக்களுக்கு போட்டியிடுற வகையில நடுவுல ஒரு ரோஜா மலர்ந்து அமர்ந்திருக்கே, அது இன்னும் அழகா இருக்கு அப்படின்னு போட்டோவை பார்த்து சொன்னான் அவன். இந்த பக்கத்துல ரோஜா எதுவும் இல்லையே, இல்லை நாம கவனிக்க மறந்துட்டோமான்னு நினைச்சு அவ இன்னும் கொஞ்சம் படத்தை உத்து பார்த்துட்டு தன்னை சுத்தியும் பார்த்தா. பலவித ரோஜா மலர்களை சுமந்துக்கிட்டு ரோஜா தோட்டமும் இருந்தது தான். ஆனா இந்த படத்துல வர்ற அளவுக்கு இந்த பக்கத்துல அது இல்லை. காரோடுற பாதையிலிருந்து அடுத்த பக்கத்துல அந்த ரோஜா தோட்டம் இருந்தது. புரியாத பார்வையோட அவனை பார்த்தா. அவனோட முகம் சாதாரணமா இருக்கிற மாதிரி தோன்றினாலும் கடைவாயில தோன்றின சின்ன சிரிப்பை கண்டு கேலின்னு புரிஞ்சுக்கிட்டவ என்னன்ற மாதிரி 2 பிருவத்தை உயர்த்தி கேட்டா. இங்க மலர்ந்திருக்கிற ரோஜாவை அங்கெல்லாம் தேடினா எப்படி கிடைக்கும் அப்படின்னு அவளோட கன்னத்துல தன்னோட சுட்டு விரலை வச்சு தொட்டு காட்டியவன் வாய் விட்டு சிரிச்சான். ஓஹோ, கவிதையா? சொல்றது இல்லையா? கவிதை சொல்ல போறதா சொன்னா நாங்களும் ரசிப்போமே அப்படின்னு அவனோட சிரிப்போட அவளும் இணைஞ்சுக்கிட்டா. ஏனோ மனது ரொம்ப லேசான மாதிரி உணர்ந்தா சுஜிதா. அந்த வீட்டில் வேலை செய்கிற பணியாட்கள் எல்லாரும் அங்கங்கே அவங்களோட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்கவங்க இடத்துல இருந்து இந்த சின்ன சிறுசுகளோட சிரிப்பையும் மகிழ்ச்சியையும் கண்டு அவங்களுக்குள்ள மகிழ்ந்தாங்க. ரொம்ப காலமாக பாட்டிக்கிட்ட வேலை பார்த்துருந்தாலும் பாட்டி மறைவுக்கு அப்புறம் அவங்களோட வேலைகள் பறிபோனதால கஷ்டத்தில் இருந்த அவங்கள திரும்பவும் இந்த வீட்டையும் பண்ணையையும் வாங்கி அவங்கவங்க வேலையை அவங்கவங்களுக்கே ஒதுக்கி கொடுத்து முன்னை விட 2 மடங்கு சம்பளத்தையும் உயர்த்தி கொடுத்திருந்த கார்த்திகேயன் மேலே அவங்களுக்கு அளவு கடந்த பாசம் வந்ததுல ஆச்சரியம் எதுவும் இல்லையே. அதோட அவங்களோட எஜமானி பாட்டியோட உருவத்தை அச்சா கொண்டு வந்திருந்த சின்னம்மாளோட கணவனாகப்பட்டவன் அவனேன்றதுல இவங்களுக்கு மகிழ்ச்சியும் கூடியிருந்தது.
2 பேரும் அந்த இடத்துல இருந்து விலகி வீட்டோட பின்புறத்தை அடைஞ்சு அங்கே செடிகளுக்கு நீர் ஊற்றிக்கிட்டு இருந்த செங்கமலத்தை நெருங்கினப்போ அவங்கள கண்ட அந்த அம்மாள் நீர் ஊற்றுற பைப்பை நிறுத்திட்டு அவசர அவசரமாக தன்னோட கரங்களை புடவை முந்தானையில் தொடச்சிக்கிட்டு இவங்களை நெருங்கி, சின்னம்மா இதை பார்த்தீங்களா? இந்த சிவப்பு ரோஜா செடியை பெரியம்மா அன்னைக்கு நட்டு வச்சப்போ சொன்ன வார்த்தைகள் இன்னும் என் மனசில் அப்படியே பதிஞ்சு கிடக்கு. இதில் பூக்கிற ஒவ்வொரு பூவும் என் பேத்தியோட தலையை அலங்கரிக்கணும், வேற யாரும் இந்த பூக்களை பறிக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சாங்க. அவங்க இருந்த வரைக்கும் இந்த செடியோட கண்காணிப்பு முழுக்க அவங்களுடையதாகவே இருந்தது. இதில் நிறைய பூக்கள் பூக்கும், ஆனால் ஒரு பூவையும் யாரும் எடுக்க நான் விட்டதே இல்லைம்மா. பெரியம்மா இருந்த வரைக்கும் அதில் பூக்கிற பூக்களை தாத்தா படத்துக்கு போடுவாங்க, அதுக்கப்புறம் பாட்டி படத்துக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பூத்திருக்கிற பூக்களை நீங்கள் உங்கள் கையால் பறித்து உங்கள் தலையில் வச்சுக்கிட்டா பாட்டிமாவோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு வேண்டுகோளை வச்ச செங்கமலத்தோட குரல் தழுதழுத்ததை கண்டு இவளுக்குமே கண்கள் கலங்கித்தான் போச்சு. அந்த செடியில் அன்னைக்கு மலர்ந்திருந்த 4 பூக்களையும் பறிச்சவ திரும்பி செங்கமலத்தை பார்த்து, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, இது வரைக்கும் எனக்காக என் பாட்டி வச்ச செடியை பாதுகாத்து வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னா. அவங்களோட கரங்களை பிடிச்சு தன் நன்றியை தெரிவிச்சா. அம்மா என்னை சும்மா செங்கமலம்னே அழிங்க அப்படின்னா அவ கரங்களுக்குள்ளே இருந்த தன்னோட அழுக்கேறின கரங்களை தயக்கத்தோட பார்த்து சங்கோஜத்தோட வெட்கப்பட்டாங்க செங்கமலம். அது எப்படி, எவ்வளவு பெரியவங்களா இருக்கீங்க, உங்களை போய் பேரை சொல்லி அழைக்கிறதா? அப்படின்னா திரும்பி பக்கத்தில் நின்று புன்முறுவலோட இவங்களை கவனிச்சுக்கிட்டு இருந்த கார்த்திகேயனை லேசாக பார்த்தா. பெரியம்மா இருந்த வரைக்கும் இந்த வீடு எங்களுக்கு கோவில் மாதிரிம்மா. எங்களை ஒரு வேலை செய்கிறவங்க மாதிரியே நடத்த மாட்டாங்க. உரிமையோடு எங்கள் வீட்டு எல்லா விசேஷங்கள்லையும் கலந்து நடத்தி கொடுத்தாலும் எங்களோட தேவைகளை அறிஞ்சு கொடுக்கறதுலையும் அவங்களுக்கு நிகர அவங்க தான். நிதமும் ஒரு முறையாவது அவங்களோட பேத்தியான உங்களை பற்றி பேசாமல் இருக்கவே மாட்டாங்க. யமுனா அம்மாவை பற்றி கூட எப்போவாவது ஒரு தபா தான் பேச்சு வரும். அவங்க மறைவுக்கு அப்புறம் என்னையும் சேர்த்து இந்த வீட்டில் வேலை செய்கிற 7 பேரும் சொல்ல முடியாத கஷ்டங்கள் அனுபவித்தோம். ஆனால் ஐயா வந்து இந்த பண்ணையையும் வீட்டையும் மீட்டு எடுத்து எங்களோட கஷ்டங்களை எல்லாம் போக்கினார். உங்கள் 2 பேரையும் இதே போல் என்னைக்கும் ஆண்டவன் மகிழ்ச்சியோடு இணைச்சி வச்சுருக்கணும். கூடிய சீக்கிரம் ஒரு குட்டி பாப்பாவை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறோம் மனசார வாழ்த்தினாங்க. திடீர்னு அவங்கக்கிட்டேருந்து இந்த ஆசீர்வாதத்தை கேட்டதும் முகம் ரத்த நிறத்தை பூசிக்க குனிஞ்ச தலையோட வீட்டை நோக்கி நடக்க தொடங்கினா சுஜிதா. அவளை ஆர்வத்தோடு பார்த்துக்கிட்டே பின்தொடர்ந்தான் கார்த்திகேயன். அவங்கள ஆசையோடு பார்த்துட்டு காற்றுல கரங்களை மடக்கி தன் சென்னையில் வச்சு முறிச்சுக்கிட்டாங்க செங்கமலத்தம்மா. அவங்க கண் கூட பட்டுடக்கூடாதான். வீட்டுக்குள்ளே நுழைஞ்சவளை ஒரு ரகசியத்தை காண்பிக்க போகிறதா சொல்லி அவன் அழைச்சிட்டு போன இடம் பாட்டியுடைய படுக்கை அறை. அந்த அறை பூட்டி இருந்தாலும் ரொம்ப சுத்தமாக வைக்கப்பட்டிருந்ததை கண்டு கேள்வியோடு அவனை பார்த்தா. அவளோட கேள்வியை புரிஞ்சுக்கிட்ட அவனும், இந்த அறையை எப்போவும் பாட்டி விருப்பப்படி சுத்தமாக வச்சுக்க ஒரு ஆளை நியமிச்சிருக்கேன். பாட்டிக்கு சுத்தம் சோறு போடுன்ற வார்த்தையில் முழு நம்பிக்கை உண்டு. அதனால் இந்த வீட்டை சுத்தமாக வச்சுக்கணுன்றது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று அப்படின்னா. அறைக்குள்ளே நுழைஞ்சவன் படுக்கையோட வலதுபுறத்தில் இருந்த ஒரு மேஜையோட இழுப்பறையை திறந்து அதுக்குள்ளே இருந்து சில ஆல்பங்களை வெளியில் எடுத்து மேஜை மேலே வச்சு ஒவ்வொன்றா அவகிட்ட காண்பிக்க ஆரம்பித்தான். அவளுக்கே தெரியாத சின்ன வயசுலேருந்து அவளோட 23 வயசு வரைக்கும் எடுத்த படங்கள் ஒவ்வொரு பருவ கிரமமாக அந்த ஆல்பங்களில் பதிச்சு வைக்கப்பட்டிருந்தது. அதை பார்க்க பார்க்க இவளுக்கு உடனே பாட்டியை பார்த்து ஆற தழுவி முத்தம் கொடுக்கணும் போல எழுந்த எண்ணத்தை எப்படி நிறைவேற்றுவா? அவளோட பெற்றோர் அவளை ஆசையும் பாசமுமாக தான் வளர்த்தாங்கன்னாலும் அது ஒரு வழக்கமான அன்பாக தான் இருந்தது. ஆனால் தான் பிறந்ததுலேருந்து ஒரு முறை கூட தன்னை பார்த்து தொட்டு உணர்ந்து இருக்காத தன் பாட்டி தன் மேலே அளவு கடந்த அன்பை வச்சு ஒவ்வொரு நாளும் தன்னை யோசித்து தன்னுடைய மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருந்து தன் மேலே பிரியமாக இருந்திருக்காங்கன்றதை நினைக்கும் போது இவளோட கண்களில் கண்ணீர் வழிஞ்சு ஓடுனது. மனசுக்குள்ளே தான் ஏதோ ஒரு பெரும் தவறு செஞ்சிட்டாப்புல தாங்க முடியாத பாரம் அழுத்தினது. தன் சொந்த பாட்டியை தான் பார்க்காம அசட்டை செஞ்சிட்டோமோன்ற எண்ணம் அவளை குற்ற உணர்ச்சிக்குள்ளே அழுத்தினது. பாட்டியை படத்துலையாவது பார்க்க தோன்றியதை அவன்கிட்ட வெளியிட்டப்போ இறுகி போன முகத்தோட அவனும் அவளோட கரம் பற்றி அந்த அறையை ஒட்டி இருந்த பூஜை அறைக்கு அழைச்சிட்டு போனான். பூஜை அறையில் இவளோட தாயோட படமும் ஒரு சுவரில் பெருசாக்கப்பட்டு மாட்டப்பட்டிருந்த பாட்டியோட படமும் பக்கத்தில் தாத்தாவோட படமும் பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது.
அங்கே வேற எந்த சுவாமி படங்களும் இல்லாததை கண்டவ யோசித்ததை கண்டு இவன் தானாகவே முன் வந்து அங்கே ஒரு மலர் கூடையில் வைக்கப்பட்டிருந்த வாசனை மலர்களை மெல்ல கையில் எடுத்து படத்துக்கு வச்சுட்டு, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பாட்டி தான் சுவாமி, இது ஒரு கோயில், இந்த கோயிலில் இருக்கிற சாமியாரையும் இதுதான் அப்படின்னா. ஆள் உயரத்துக்கு மாட்டப்பட்டிருந்த பாட்டியோட படத்தை உற்று பார்த்தவ அந்த பாட்டிக்குள்ள தன்னை கண்டா. இந்த வயதான தோற்றத்திலையும் தன் உருவம் அதில் தெரியறதையும் கண்டா. கண்களை மூடி மானசீகமாக தன் பாட்டியோட பேச தொடங்கினா. பாட்டி, என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் உயிரோடு இருக்கிறத தெரிவித்த என்னோட தாய் உங்களை ஒரு முறை கூட போய் பார்த்துட்டு வரணும்னு சொன்னதே இல்லை. அது என் தவறு இல்லை. ஆனாலும் நான் எப்படியாவது உங்களை வந்து பார்த்து உங்களோட கொஞ்சமாவது உறவாடி இருக்கணும். நான் பிறந்ததுக்கப்புறம் என்னை நினச்சி நீங்கள் 23 வருஷமும் வாழ்ந்திருக்கீங்கன்றதை உணரும்போது எனக்கு குற்ற உணர்ச்சி மேலிடுது. உங்களை நேரில் பார்த்து கட்டி அணைச்சி தோளில் சாஞ்சு அழுது ஆற்ற தேடுறேன். ஆனால் இன்றைக்கி யாருமற்ற அனாதை போல் நான் தவிச்சுக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் இந்த வீட்டில் வாழ்ந்த நாட்களை நினச்சி இந்த வீட்டையே நீங்களாக எண்ணி இங்கே உங்ககிட்ட என்னோட முழுமையான மன்னிப்பை கேட்குறேன். தயை கூர்ந்து என்னை மன்னித்தருள வேணும். இனி என் தெய்வமும் நீங்கள் தான். என் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை நோக்கி நான் போகிறதுக்கு நீங்கள் தான் எனக்கு வழி செய்யணும். மனதுருக பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருந்த அவளோட கண்கள்ல இருந்து வழிஞ்சு ஓடிய கண்ணீரை கண்டு தானும் கண்மூடி பாட்டியை மனசுக்குள்ளே கொண்டு வந்து தன்னோட கடமையை நிறைவேற்றிட்டதா பேசிக்கிட்டு இருந்த கார்த்திகேயன் முதல்ல மெல்ல கண்களை திறந்து இன்னும் அழுதுகிட்டு நின்றுட்டு இருந்த சுஜிதாவை மெல்ல தோள் தொட்டு திருப்பினான். தொட்டார் சுருங்கி மாதிரி தன்னை தொட்ட உடனே சுருங்கினவ கண்களை திறந்து அவனை நிமிர்ந்து பார்த்தா. அவனோட கண்களும் சிவந்து போய் இருந்ததை கண்டு தன்னை மறந்து கேவலோட அவன் தோளில் சாஞ்சு விசும்பி அழத் தொடங்கினான். அவனோட தோலை நாடுறது இது 2வது முறைன்னு அவளோட மனசு கணக்கெடுத்துது. அந்த நேரத்தில் அந்த கணக்கை ஒதுக்கி தள்ளியவ அப்போதைய தேவையான ஆறுதலை தேடினான். அதை கொடுக்கத்தானே இத்தனை ஆண்டு காலமாக அவனும் காத்திருக்கிறான். அவனோட கரங்கள் அவளை சுற்றி படர்ந்து மெல்ல அணைச்சி ஆறுதலை கொடுத்துது. அந்த அணைப்புக்கு அப்புறம்தான் அவளுக்கு அழுகையும் அதிகரிச்சுது. எதையோ நினச்சி அழத் தொடங்கினான். 5 வருஷங்களுக்கு முன்னாடி இறந்து தன்னை அனாதையாக்கிட்டு போன தன்னோட பெற்றோரை நினச்சி அழுதா. திருமணம் செஞ்சுக்கிறதா சொல்லி பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி போய் தன்னை ஏமாத்தினவனை நினச்சி அழுதா. 23 வருஷங்களா தன்னை பார்க்காமலே தன்னை நேசித்த தன்னோட பாட்டியை நினச்சி அழுதா. அவளோட அழுகை இன்னும் அதிகரிக்கவே ஆற்றும் விதத்தில் அவளை தோலை தடவி கொடுத்தவன் மெல்ல முகத்தை நிமிர்த்தி தன் கரங்களால் கன்னத்தில் வழிஞ்சோடின கண்ணீரை தொடச்சான் கார்த்திகேயன். முன்னெல்லாம் ஆற்றுவார் தேற்றுவார் இல்லாமல் அழுது தானாகவே தெளியறவ இப்போ ஒரு ஆற்றுவார் கிடைச்சதுனாலேயே பீறிட்டுக்கிட்டு வந்த அழுகையை அடக்க முடியாமல் திணறினான். திடீர்னு அவனோட கை வளையத்துக்குள்ளே தான் இருக்கிறது நினைவு வரவே மெல்ல தன்னை விடுவிச்சிக்க முயன்றவளை தானாகவே விடுவிச்சு அவளோட கரத்தை பற்றி அழைச்சிக்கிட்டு அந்த பூஜை அறையை விட்டு வெளியேறினான். அவனுக்குள்ள பெரிய நிம்மதி பரவி இருந்தது. சிவகாமி பாட்டி உயிரோடு இருந்தப்போ தான் இதை செஞ்சிருக்கணும் தான். ஆனால் அவங்களோட அனுமதி இல்லாமல் அவங்களோட பேத்தியை தான் போய் பார்த்து இருந்தா ஒருவேளை அது நடந்திருக்கலாம். அவங்க இருந்த வரைக்கும் அவங்களோட சொல்ல இவன் மீறினதே இல்லை. ஆனால் இப்போ அவங்களோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்குன்ற நிம்மதியோட அவளை பார்த்து முறுவலிச்சான். அவனோட முறுவலை கண்டு வெட்கம் கொண்டவ மெல்ல இணைஞ்சிருந்த கரத்துலேருந்து தன்னதை விடுவிக்க முயன்றா. அதுக்குள்ளே ஹாலுக்குள்ளே வந்திருந்தவங்க அங்கே கிடந்த குறுங்கட்டல்ல அமர்ந்தாங்க. இயல்பாக தன்னோட கரத்தை விலக்கிக்கிட்டவன் அவளோட காதுக்கு அருகில் குனிஞ்சு கிசுகிசுத்தான். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நாம் 2 பேரும் இப்படித்தான் இருக்கணும். அதனால சங்கடம் கொஞ்சம் இருந்தாலும் பொறுத்துக்கத்தான் வேணும் அப்படின்னா. இதில் அவன் சங்கடம்னு குறிப்பிட்டது அவளுக்குள்ள சங்கடத்தை ஏற்படுத்தினது. இவன் பக்கத்தில் இருக்கிறப்போ தன் மனசு பயமில்லாமல் இருக்கிறதையும் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற தன்னோட எச்சரிக்கை உணர்வும் விடுதலை பெற்றுடுறதையும் அவனோட தொடுகையப்போ தான் தன்னையே மறந்துடுறதையும் இவன் அறியானோ. ஆனால் அவளுக்கு எல்லாமே புரியுது. அது ஏன்? அந்த வினாடி அவளோட மனசு அவளை சுய பரிசோதனை செய்ய தொடங்கினது. தனிமையை நாடிய மனசை அடக்கி அவங்கிட்ட, என்னோட அறை எங்கே இருக்குது? நான் பாத்ரூம் போகணும் அப்படின்னா. திரும்பவும் மறந்துட்டியா சுஜிதா? நம்ம அறை மேலே 2ஆவதாக இருக்குது, நீ அதை உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னா. எழுந்து மெல்ல படியை நோக்கி நடந்தவளை, ஒரு நிமிஷம் அப்படின்னு அழைச்சவன், உன்னோட பை அங்கே தான் வைக்கப்பட்டிருக்கு, குளிக்கிறதுனால அங்கேயே குளிக்கலாம். நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன், ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே வந்துடுவேன், சாப்பாடு தயாராகிடும், சாப்பிடலாம் அப்படின்னு எழுந்தவன் வெளிவாசலை நோக்கி நடக்கிறத கண்டவளுக்கு அவன் மேலே இருந்த மதிப்பு கூடுனுது. என்னதான் 2 பேரும் ஒரே அறையில் இருக்கணுன்ற காரணத்துக்காக இருக்க சொன்னாலும்
இவ உள்ள போகும்போது தானும் வந்து நுழைஞ்சிக்காம நாகரீகமா ஒதுங்கி போறவனை கண்டு மனசு நெகிழ்ந்தா. இந்த 2வது அறை முன்னாடி அவன் உபயோகிச்சுக்கிட்டு இருந்ததுன்றது அவனோட பேர் எழுதின புத்தகங்களை அங்க இருந்த செல்ஃபுகள்லையும் மேஜை மேலேயும் கண்டு உணர்ந்துக்கிட்டா. அந்த வீட்டோட மற்ற இடங்கள் மாதிரி அந்த அறையும் ரொம்ப சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது. இவளோட பை அங்கிருந்த ஒரு வார்ட்ரோபுக்கு பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்தது. தன்னை குனிஞ்சு பார்த்துக்கிட்டவ புடவை கசங்கி இருக்கிறத கண்டு தன் உடலும் கசகசன்னு இருக்கிறதா ஒரு எண்ணம் தோன்றவும் மாற்று உடைகளோட குளியல் அறைக்குள்ள நுழைஞ்சா. குளியல் அறையும் ரொம்ப சுத்தமாக இருந்தது. நிதானமாக குளிச்சுட்டு வந்தவ மணியை பார்த்தப்போ ஏறக்குறைய 3/4 மணி நேரம் கடந்திருந்ததை கண்டு திடுக்கிட்டா. சரசரன்னு புடவைக்கு கொசுவம் எடுத்து பின் குத்த தொடங்கினான். கதவு தட்டல் ஒலி கேட்கவும் அவசர அவசரமாக பின்ன குத்திக்கிட்டவ போய் கதவை திறந்தா. குளிச்சாச்சா, சாப்பிடலாமா அப்படின்னா. அவள் வழி விட்டு விலகி உள்ளே போகவும் அவனும் உள்ளே நுழைஞ்சான். ஓ, சாப்பிடலாமே அப்படின்னு பதில் சொல்லிக்கிட்டு அரைக்குறையாக குத்தியிருந்த பின் சரியாக இருக்கான்னு அங்கே மூளையில் நின்றுட்டு இருந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடியில் தன்னை சரி பார்த்துக்கிட்டு இருந்தா. ஒரு நிமிஷம் சுஜிதா அப்படின்னபடி அவளை நெருங்கினவன் அவளோட பின்புற முதுகில் பட்டையாக தெரிஞ்ச உள்ளாடைய ஜாக்கெட்டுக்குள்ளே தள்ளி விட்டு சரி செய்யவும் இவளுக்கு முகம் குப்புன்னு செவந்து போய் காதுகளை ஜிவ்வுன்னு சூடேற தொடங்கினது. நெருக்கத்தில் அவளோட வெட்கம் நிறைஞ்ச முகத்தோட அழகை கண்டவன் விலகி போக மனசு இல்லாமல் முதுகில் இருந்த கையை எடுக்கவும் எண்ணம் வராமல் அவளோட வெட்கத்தை தனக்கு வந்து அழைப்பா எண்ணியோ என்னவோ சட்டுன்னு அவளோட முகத்தை தன்புறம் திருப்பி ஒரு விரலால் அவளோட தாடையை தொட்டு தூக்கி தன்னோட பார்வையால் அவளோட கண்களை சோதிக்க விரும்பி தேடினான். ஆனால் அந்த பாவையோ இதுவரை தனக்குள்ள நேர்ந்திராத ஒரு புது அனுபவமாக அதை உணர்ந்து மேற்கொண்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திகைச்சு தடுமாறி பார்வையை உயர்த்தவும் முடியாமல் மயங்கி போய் நின்னான். சட்டுன்னு அவளை விட்டு விலகிய கார்த்திகேயன், கீழே போகலாம் சுஜிதா அப்படின்னபடி விலகி போனான் கதவை நோக்கி. ஊசிப்பட்ட பலூனா சட்டுன்னு சுருங்கி போன சுஜிதா அவனுக்குள்ள ஏற்பட்ட திடீர் மாற்றத்தை உணர முடியாதவளா நடுங்கிய தன் கால்களை அழுந்த பதிச்சு மெல்ல நடந்து போய் அங்க கடந்த அந்த பெரிய படுக்கையில ஒரு ஓரத்துல அமர்ந்து தன்னை நிதானத்துக்கு கொண்டு வர முயன்றான். கண்களை மூடி தன்னை முழுக்க சோதிச்சு அறிஞ்சவ அந்த காரணத்தை உணர்ந்து திகைச்சு தடுமாறி தனக்குள்ள வெட்கி போனவளா சிரிச்சுக்கிட்டான். தன் போக்கா அவளோட கரம் கழுத்துல அணிஞ்சிருந்த செயினை நெருடிக்கிட்டு இருந்தது. மெதுவா அதை கரத்துல எடுத்து பார்த்தவ மனசுல இதுவரைக்கும் அதுக்கு இருந்த உறவு முறையும் இந்த நிமிஷம் அவளுக்குள்ள தோன்றி இருக்கிற இந்த உணர்வு மூலமா தெரிவிச்ச அவளோட மனசோட எண்ணத்தையும் உறுதிப்பட செஞ்சுது. ஆமா, பெற்றோர் தன்னை விட்டு போனதும் யாருமற்ற அனாதையா தன்னை கருதிய சுஜிதா இந்த தாலிய ஒரு உறவு போல பாவிச்சு அதோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா நினைச்சிட்டு இருந்தா. ஆனா இப்போ இதை தனக்கு கொடுத்தவன உறவா நினைச்சா. தன் மனசு அவனோட அருகாமைய விரும்புறதையும் அவனோட தொடுகைய விருப்பத்தோட ஏற்றுக்க துடிக்கிறதையும் அறிஞ்சவ அவன் தனக்குள்ள ஏற்படுத்தி இருக்கிற மாற்றத்தை உணர்ந்து அந்த மாற்றத்தோட காரணம்தான் காதல்ன்றத புரிஞ்சுக்கிட்டா. கார்த்திகேயனோட மனசுக்குள்ள பெரும் புயல் அடிச்சுக்கிட்டு இருந்தது. என்னதான் தான் தொட்டு தாலி கட்டிய மனைவியா அவளை நினைச்சிருந்தாலும் தன் மனசு முழுக்க அவ வியாபிச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் மனசு ஒன்றி 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அவளும் வேற ஒருத்தனை திருமணம் செய்ய காத்துட்டு இருந்தவ இப்ப திடீர்னு அவளை நாம நெருங்குறப்போ பல நாட்களா பல வருடங்களா பல ஜென்மங்களா தோன்ற அதே உணர்வு தான் தனக்குள்ள தோன்றி இருக்குன்னாலும் அவளுக்குள்ள அப்படி தோன்றிட வாய்ப்பு இருக்கான்றத அறிஞ்சுக்கிட்டாவது நெருங்கணும் இல்லையா? இது முறை இல்லையே. அவளோ எதுவும் அறியாத சிறு பேதை. நான் அவளை அந்த கோணத்துல நெருங்கிறது கூட தவறுதானே. அவ உள்ளத்துக்கு உள்ள இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவகிட்ட நெருக்கம் கொள்றது தானே முறையாகும். அது வரைக்கும் பொறுத்துக்க முடியாத அளவுக்கு நான் என்னையே இழந்திருக்கிறேன். இவ்வளவு நாட்கள் என்னை கட்டுப்படுத்திக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிய எனக்குள்ள இப்படி ஒரு மிருகத்தனமா? கூடாது. அப்படி எல்லை மீறுற வரைக்கும் போயிடக்கூடாது. பலவிதமான எண்ணங்களோட போராடிக்கிட்டு இருந்தவன் தன்னை மீறி கூடாது அப்படின்ற வார்த்தையை வாய் விட்டு சொல்லிட்டான். சார், இது வேண்டாமா சார்? கேட்டுக்கிட்டே வாழை இலைய மேஜை மேலே போட்டுக்கிட்டு இருந்த சமையல் எடுபடி கேட்கவும் தன்னை மறந்து தான் பேசிட்டதை உணர்ந்து மெல்ல அதை ஈடுகட்டுற வகையில் புன்னகையை முகத்தில் வரவழைச்சிக்கிட்டு, ஓ, இலை சாப்பாடா, வெரி குட் அப்படின்னு பாராட்டா வெளியிட்டான். அவன் மகிழ்ச்சியோட மற்ற வகைகளை கொண்டு வந்து மேஜை மேலே அடுக்கிக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்தில் கீழே இறங்கி வந்த சுஜிதாவை நிமிர்ந்தும் பார்க்க முடியாமல், சாப்பிடலாமா அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டு ஒரு இருக்கையை பின்ன இழுத்து அவள் உட்கார்ந்ததும் சரி பண்ணிட்டு அவளுக்கு பக்கத்தில் அவன் அமர்ந்தான்.
தன்னை அவன் மீண்டும் மீண்டும் பார்த்துட்டு திரும்பிக்கிறத உணர்ந்தாலும் அவளை நிமிர்ந்து பார்க்க முடியாம இவன் பரிமாறுறவங்கக்கிட்ட ஏதோ ஒப்புக்காக பேசிக்கிட்டு இருந்தான். என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? ஒவ்வொன்றா திறந்து பார்த்து கேட்டான். பிரமாதம், வாசனையே கமகமக்குதே. இன்னைக்கு ஒரு பிடி பிடிக்க வேண்டியதுதான். நல்ல பசி. உனக்கும் பசிதானே சுஜி? அவன் மனசுக்குள்ள அழைக்கிற வழக்கம் போல அவளை சுருக்க பேர்ல அழைச்சவனுக்கு தெரியுமா அதுதான் நேர்ல முதல் முறையா அவளோட பேரை சுருக்கி அழைச்சான்னு. ஆனா தனக்குள்ள அந்த செல்ல பேர் ஊடுருவி போறத உணர்ந்தாப்ல எனக்கும் நல்ல பசிதான் அப்படின்னு முடிக்க முடியாம அவன் பேரோட செல்ல சுருக்கத்தை தேடி கண்டுபிடிக்க முடியாம குழம்பிக்கிட்டு இருந்தா. அவளோட தயக்கத்தை காணாதவன் மாதிரி தொடர்ந்து சமையல்காரர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தவனை அவன் காணாம அவ பார்த்துக்கிட்டு இருந்தா. இவனோட நீண்ட பேரை எப்படி சுருக்கி அழைக்கிறது? அப்படியா அழைச்சாலும் அவன் அதை ஏத்துப்பானா? கார்த்தி, கார்த்திக், கேகே, இதுக்கெல்லாம் ஒரு அந்யோன்யம் இல்லையே. இல்லை வேற ஏதாவது செல்ல பேர் வைக்கலாமா? தனக்குள்ள அவனோட செல்ல சுருக்க பேரை பற்றி அவ யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ அவளை அவன் அழைச்சான். சுஜி, சுஜி, எங்கே போயிட்ட? ஹலோ. பலமுறை இதுக்கு முன்னே அழைச்சிருப்பானோ? என்ன அழைச்சிங்களா அப்படின்னு திடுக்கிடலோட கேட்டா. போச்சுடா, இந்நேரத்துக்கு என் பிஏ கூட சென்னையிலேருந்து இங்கே கிளம்பி வந்திருப்பார். அத்தனை முறை அழைச்சும் உனக்கு கேட்கலையா? என்ன யோசனை அப்படின்னு கிண்டல் குரல்ல கேட்டான். தன் குரலை தழைச்சிக்கிட்டவ மெல்ல அவன் காதல, இல்லை நீங்கள் என்னை செல்ல பேரிட்டு சுருக்கமாக அழைக்கிற மாதிரி நானும் உங்களை அழைச்சாதானே இங்கே இருக்கிறவங்க நம்புவாங்க. அதுக்காக உங்கள் பேரோட சுருக்கத்தை யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கிசுகிசுத்தா. அவனை நெருங்கி அவ பேசினது கொஞ்சம் அதீத நெருக்கமாக தோன்றினாலும் அந்த நெருக்கம் இங்கே அவசியம்தான்ற எண்ணத்தால் அவனும் அவளை நெருங்கி, இதே போல தானே அன்னைக்கு அணுக்குட்டி உன்கிட்ட காதோட கிசுகிசுத்தா. அப்போ அவள் என்ன சொன்னான்றது அப்புறமா சொல்கிறேன், நீயே அதை இப்போ சொல்ல முடியுமா? எனக்கு இப்போ அந்த ஞாபகம் வந்துட்டுது. அப்படி என்னதான் சொன்னா குழந்தை? நீ அப்படி செக்க செவந்து போனியே அப்படின்னு விகற்பமாக கேட்டான். இப்போவும் செவந்து தான் போனா அந்த கேள்வியை நினச்சி. அவளோட சிவந்த தோற்றத்தை கண்டவன் அதை அப்படியே விட்டுட மனசு இல்லாமல் மீண்டும் மீண்டும் அவகிட்ட கெஞ்சி கேட்டதை அடுத்து அணுக்குட்டி சொன்னதை பார்வையை மேஜை மேலே பதிச்சுக்கிட்டு முணுமுணுத்தா. அவளுக்கு நீங்கள் முத்தா கொடுத்தப்போ உங்களுடைய மீசை அவள் கன்னத்தில் குத்தினதான் அப்படின்னு ஒரு வழியாக சொல்லி முடிச்சா. ஓஹோ, அவ்வளவுதானா? நான் கூட என்னவோ ஏதோன்னு பயந்தே போனேன். ஆனால் அவ்வளவு குத்துதான் என்ன அப்படின்னு என்னவோ இவளுக்கு தெரிஞ்சாப்புல இவகிட்ட கேட்ட கார்த்திகேயன், ஓ இது கனவு இல்லையா அப்படின்னு நினச்சிக்கிட்டு திரும்பினான். இலையில பரிமாறி இருந்த உணவுகளை உண்டு முடிச்சதும் சுட சுட ஜவ்வரிசி போட்ட சேமியா பாயசத்தை ஸ்பூன் போட்டு கொண்டு வந்து 2 பேருக்கும் வச்சுட்டு போனான் சமையலால். முந்திரி பருப்பும் காஞ்ச திராட்சையும் போட்டு நெய் கமகமக்க இருந்த அந்த பாயசத்தை 2 பேருமே விரும்பி அருந்தினாங்க. முடிச்சதும் சமையலால் பாராட்டுற நோக்கில் சமையல் அறைக்குள்ளே போன சுஜிதா சமையல் ரொம்ப பிரமாதம்னு பாராட்டினதும் பார்வதி அம்மாள் நெகிழ்ந்து போய் சுஜிதாவோட கன்னத்தை வழித்து முத்தம் கொடுத்தா. இந்த குணத்துலையும் அப்படியே உங்கள் பாட்டி போலவே இருக்கீங்க அம்மா. அவங்களும் இப்படித்தான், ஏதாவது நல்லா சுவையாக இருந்தால் வந்து பாராட்டிட்டு சில சமயங்களில் அதுக்கு தனியாக பரிசுகளும் கொடுப்பாங்க அப்படின்னு பழைய நிகழ்ச்சிகளில் தன்னை தொலைச்சவளா பார்வை எங்கோ பதிச்சு பேசினாங்க. திரும்பவும் சுஜிதாவுக்கு பாட்டியோட பிரிவு பல மடங்கு தாக்க ஆரம்பிச்சது. சமையல் அறையை விட்டு வெளியில் வந்தவளை கேள்வியோட பார்த்தவன், என்ன சுஜி அப்படின்னா. அவளோட சுருங்கி போயிருந்த முகத்தை கண்டு ஒன்றும் இல்லைன்னு லேசாக அவள் தலையாட்டினான். நீங்களாவது என்னை முன்னாடியே சந்திச்சு பாட்டிக்கிட்ட அழைச்சிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு இறங்கி போன குரல்ல கேட்டா. அழைச்சிட்டு வந்திருக்கலாம் தான், ஆனால் எப்போவுமே பாட்டி சொல்ல நான் மீறினதில்லை. அவங்கக்கிட்ட கேட்டப்போ வேண்டாம் அவளாவே வருவான்னு மறுத்திருந்தாங்க. ஆனால் நானும் அதிக நேரம் கவலைப்படுறது இதை நினச்சி தான். என்னதான் இருந்தாலும் இந்த விஷயத்தில் நான் அவங்கள மீறி உன்னை வந்து சந்தித்து அழைச்சிட்டு வந்து பாட்டியை சந்திக்க வச்சிருக்கணுமோன்னு நினைக்காத நாள் இல்லை அப்படின்னு அவனும் கொஞ்சம் வருத்தத்தோடு தெரிவித்தான். சரி விடுங்க, நடந்தது எல்லாம் நல்லதுக்கேன்னு நினச்சா அதையும் கடந்து போவோம் அப்படின்னவ தொடர்ந்து, ஆமாம் அந்த சுருக்க பேரை யோசிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டா. நீ ஏதாவது யோசிச்சியா அப்படின்னு அவன் கேட்டான். யோசித்தேன், ஆனால் அதெல்லாம் ரொம்ப பழைய பெயர்களாக இருக்கே. எதெல்லாம்? கார்த்தி, கார்த்திக், கேகே. ஓ ஆமாம் ஆமாம், அதெல்லாம் ரொம்ப பழசு.
அதனால் நீயே யோசித்து வேற ஏதாவது உன்னை கண்டுபிடி. ஆனால் இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்குள்ளே கண்டுபிடிச்சிடு அப்படின்னா. ஏன் அப்படின்னு அவ கேட்டா. இன்னைக்கு சாயந்தரம் நம்மளை சந்திக்கிறதுக்கு நம்ம வக்கீலோட இந்த சொத்தையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த மிஸ்டர் ரமேஷ் வர இருக்கிறாங்க அப்படின்னா. ஓ, ஏதோ பிரச்சனைன்னு சொல்லியிருந்தீங்களே, என்னவா? அதை பற்றி பேசத்தான் வர்றாங்க, வந்ததும் தெரிஞ்சுக்கலாம். சரி சரி. 2 பேரும் பேசிக்கிட்டே அந்த வீட்டோட வாசலுக்கு வந்திருந்தாங்க. வாசலை ஒட்டி இருந்த சின்ன வராண்டாவில் கிடந்த நாற்காலிகளில் 2 பேரும் அமர்ந்தாங்க. உள்ளே இருந்து சமையல் எடுபடி ஒரு அலங்கரிக்கப்பட்ட தட்டை கொண்டு வந்து இவங்க முன்னாடி கிடந்த டீப்பாய் மேலே வச்சுட்டு போனான். அதில் வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு இருந்தது. ஓ, இதை சாப்பிடணுமா அப்படின்னு அறியாத்தனமாக கேட்டவளை பார்த்து சிரித்தவன், இப்படி நீ கேட்கும்போதே இது உனக்கு பழக்கம் இல்லைன்னு தெரியுது. ஆனால் கிராமங்களில் இன்னும் இந்த பழக்கம் இருக்குது. இந்த வெற்றிலையும் பாக்கும் போட்டுக்கிறது நம்ம முன்னோர் காலத்திலிருந்தே கடைப்பிடிக்கப்பட்டுட்டு இருக்கு. இதுலேயும் ஒரு மருத்துவ குணம் இருக்கிறத நான் உணர்ந்து தான் நம்ம முன்னோர்கள் கடைப்பிடிச்சிருக்காங்க. அதில் பின்னால் புகையிலையை சேர்த்தவன் சமூக விரோதியாக தான் இருக்க முடியும் அப்படின்னா. ஓ, ஆனால் இதை போட்டால் பற்கள்லாம் கரையாயிடாதா அப்படின்னு அவ கேட்கவும், கொஞ்ச நேரத்துக்கு பற்களில் காவி படிஞ்சாப்புல தெரியும், ஆனால் பல்ல விளக்கிட்டா அதுவும் போயிடும் அப்படின்னு விளக்கம் கொடுத்தவன் வெற்றிலை பாக்கை எடுத்து அளவாக மடித்து சுண்ணாம்பை தடவி மெல்ல தொடங்கினான். கொஞ்ச நேரத்தில் தன்னோட நாக்கை நீட்டி காண்பிச்சான். நல்லா செவந்து போயிருந்தா. அவனோட நாக்கை கண்டதும் இவளுக்கும் அதை போடுற ஆசை வந்தது. அவன் எடுத்தது போலவே இவளும் எடுத்து வாயில் வைக்க போகும்போது படக்குன்னு அவளோட கரத்தை பிடிச்சு அதை பிடுங்கினவன் பிரித்து பார்த்தான். இவ்வளவு சுண்ணாம்பை வச்சா நாக்கு வெந்து போயிடும் அப்படின்னபடி அதை குறைச்சி சரியான அளவோடு வச்சு கொடுத்தான். அவளும் அதை மென்று தன்னோட நாக்கை நீட்டி நீட்டி பார்த்துக்கிட்டு இருந்ததை கவனித்தவன் தன்னையும் அறியாமல் வாய் விட்டு சிரிக்க தொடங்கினான். அவனை போல இல்லைன்னாலும் இவளுக்கும் செவந்திருந்ததை கண்டு இவளுக்கு சந்தோஷம் தாங்கலை. கொஞ்ச நேரத்தில் லேசாக தலை கிறுக்கிறுக்கும் போல தோணவும் பயந்து போனவளா, என்ன இது மயக்கம் மாதிரி வருதே அப்படின்னு கலக்கத்தோடு கேட்டா. மயக்கமெல்லாம் வராது, முதல் முறையாக போடுற இல்லையா, அதனால கொஞ்ச நேரம் அப்படி இருக்கும் அப்படின்னவன் கண்களை மூடி ஆயாசத்தோட நாற்காலியில் சாய்ஞ்சு பெருமூச்சு ஒன்று வெளியிட்டான். அப்பா, இப்படி வயிறு நிறைய சாப்பிட்டு ஹாயாக உட்காந்து மனம் குளிர பேசிக்கிட்டு இருந்தது எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு தனக்குள்ளே பேசிக்கிட்டான். தனக்கு தோன்றது இவனுக்கும் தோணு